மஸ்கட்டிற்கு வேலைக்கு சென்ற தன் தாய் ஆடு ஜீவிதம் படப்பாணியில் அங்கு சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடி வருவதாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் இளம்பெண் ஒருவர் அளித்திருக்கும் புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முழு விவரங்களையும் பார்க்கலாம் விரிவாக இந்த செய்தி தொகுப்பில். ராமநாதபுரம் மாவட்டம் புனவாசல் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் புகைப்படத்தில் இருக்கும் இந்த பத்ரகாளி. பணிப்பெண்ணான இவர் கடன் பிரச்சனையால் கடந்த ஆண்டு மஸ்கட்டுக்கு வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கு முதல் ஓரிரு மாதங்கள் முறையாக சம்பளம் வழங்கியும் சாப்பாடு கொடுத்தும் வந்த உரிமையாளர்கள் பின் சாப்பாடும் ஊதியமும் கொடுக்காமல் ஆடு ஜீவிதம் படப்பாணியில் தன் தாயை சித்திரவதைக்கு ஆளாக்கி வருவதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார் பத்ரகாளியின் மகள் நபிலா. என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்கய்யா, எனக்கு அடைச்சு போட்டிருக்காங்கய்யா, என்னை கூட்டிகிட்டு போயிருங்கய்யா, இந்தியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருங்கய்யா. எதிர்த்து கேட்டால் தன் தாயை அடித்து துன்புறுத்துவதாகவும் இதனால் நல்ல உடல் பருமனோடு இருந்த தன் தாய் தற்பொழுது எப்படி இருக்கிறார் பாருங்கள் என நபிலா கண்கலங்கி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தது சோகத்தை ஏற்படுத்தியது. கடன் பிரச்சனையால வீட்டு வேலைக்காக போயிருக்காங்க மஸ்கட்டுக்கு. போன இடத்துல அடிமைப்படுத்துறாங்க, சாப்பாடு கூட இல்லாம அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இப்ப ரொம்ப உடலுக்கு ரொம்ப முடியல. என் அம்மா எப்படின்றாலும் வர வச்சிருந்தாங்க. சம்பளம் ஃபர்ஸ்ட் அனுப்புனாங்க. அந்த சம்பளம் கேட்கும் போதெல்லாம் அடிப்பாங்களாம் சார். சாப்பாடு கேட்ட வயிற்றுலயே மிதிப்பாங்களாம். இப்போ உடம்புக்கு முடியல, நான் வராட்டி போய் ரொம்ப அழுகுறாங்க. இப்ப ஐயா எப்படின்றாலும் வர வைக்கணும் சார், எங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும். தன்னை எப்படியாவது இங்கிருந்து மீட்டுவிடு என தன் தாய் செல்போன் மூலம் தன்னை தொடர்பு கொண்டு அழுததாக கூறி கண்கலங்கிய நபிலா மாவட்ட நிர்வாகத்தின் உதவியையும் தமிழக அரசின் நடவடிக்கையையும் எதிர்பார்த்து காத்திருப்பது மனதை கலங்கடித்திருக்கிறது. எனக்கு சாப்பாடே இல்லையா, எனக்கு அந்த பொம்பளை என்னை ரொம்ப இமுசுபடுத்தியா, அடிக்கியா, என்னை சீக்கிரத்தில் என்னை எடுக்கிறத பாருங்கய்யா, என்னை ஏமாத்திட்டாங்கய்யா, நான் ஏமாந்தாப்புல கடனுக்காமடியா பயந்துகிட்டு வந்துட்டேயா. தந்தி டிவி செய்திகளுக்காக ராமநாதபுரத்தில் இருந்து செய்தியாளர் சோனை முத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.